ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. ஏற்கனவே நம்ம வந்து எல்சிஎம், ஜிசிடி, அப்புறம் விகிதம் இதெல்லாமே பார்த்துக்கிட்டு வர்றோம். ஸோ அதோட தொடர்ந்து இப்போ பார்க்குறது தனி வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. அதில் P டினோட்ஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டு. நீங்கள் எவ்வளோ கடன் வாங்குறீங்க அப்படிங்கிற அமௌண்ட்டு, தட் இஸ் P. நெக்ஸ்ட் N நம்பர் ஆஃப் இயர்ஸ், எவ்வளோ வருஷத்துக்கு அந்த அமௌண்ட்டை நீங்கள் திரும்பி கொடுக்காமையே வச்சிருக்க போகிறீங்க, தட் இஸ் அவ்வளோ இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்து என்னன்னு எடுக்க போகிறேன். தேர்டு ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ வட்டி போடுறாங்க அது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 10% அப்படின்னா அந்த 10% தான் வட்டி. தட் இஸ் இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ரூபாய் 25,000க்கு 8% வட்டி கொடுக்குறாங்க. 3 வருஷத்துக்கு நம்ம தனி வட்டி என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி ஷார்ட்கட்டா சால்வ் பண்ணலாம்னு இப்போ பார்ப்போம். இது ரெகுலரா பண்ற மெத்தடு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்குரிய ஃபார்முலா PNR/100. P denote the amount 25,000. ஸோ 25,000 ரூபாய்க்கு வட்டி எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா 8%. ஸோ 6க்கு பதிலாக 8, N வந்து 3 வருஷம் பை 100. இதை நார்மலாக நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். 2 ஜீரோவுக்கு இங்கே 2 ஜீரோ, மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 250 இன்டூ இங்கே ஒரு 324. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 250 இன்டூ 24, ஸோ 6,000 வருது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்குரிய ஆன்சர் 6,000. இப்போ மெத்தட் 2 வருவோம். மெத்தட் 2ங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே 100 எழுதிக்கோங்க, இங்கே வந்து பிரின்சிபல் அமௌண்ட்னு போட்டுக்கோங்க, இங்கே N இன்டூ R போட்டுக்கோங்க, அதாவது PNR அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 800. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 100க்கு பதிலாக 100. இதுதான் ஷார்ட்கட். 100க்கு ஆல்வேஸ் 100. என்னோட வேல்யூ, என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர்னா வட்டி 8%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எது கொஸ்டினை கேட்கறாங்களோ அதை எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். பிரின்சிபல் அமௌண்ட் இங்கே 25,000. இப்போ இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். இதை எப்பவுமே கம்பேர் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே கேன்சல் பண்ணலாம். கிராஸாக கேன்சல் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 இன்டூ எக்ஸ், எக்ஸ் 1 into x, x 250 into the number. So 250 into 3 into 8. So அதுக்கு ஏற்கனவே நம்ம வேல்யூ பார்த்துட்டோம், 6,000. ஸோ எக்ஸுங்கிறது இங்கே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி. ஸோ 25,000 ரூபாய்க்கு 3 வருஷம் வட்டின்னு பார்த்தா 6,000 ரூபா. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இதே மாடலில் அடுத்த கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுல அசல் என்னன்னு கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்றேன், என்னோட ஷார்ட்கட் படி இங்கே 100 வச்சுக்கிறேன், இங்க P, இங்கே N இன்டூ R, இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், அது என்ன அமௌண்ட்னு தெரியாது. ஸோ 100 அப்படியே வச்சுக்கிடுவோம். பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ், இது என்ன அமௌண்ட்டுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஸோ எவ்வளோ வருஷம் பேங்க்ல வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு 2 வருஷம். ஸோ இங்கே N வந்து 2. வட்டி வீதம் பார்த்தோம் அப்படின்னா 10%. ஸோ 10% வட்டிங்கிறப்போ R வந்து 10. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அவர் எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னா வட்டி மட்டும் 750 ரூபா. இப்போ இதுதான் நம்ம கிட்ட இப்போ இருக்க டேட்டா. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், இங்கே 0 0 கேன்சல், அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். எக்ஸ் இன்ட்டு 2, 2x ஈக்குவல் டு 100 இன்டூ 75, 7,500. ஸோ இதுதான் 2x ஓட வேல்யூ. அப்போ 1x ஓட வேல்யூ என்ன, x is equal to 7,500 by 2. 7,500 by 2 னா 3,750. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு தான் 2 வருஷம் கழிச்சு 750 ரூபா வட்டி வாங்கியிருப்பாங்க. ஸோ 2 வருஷம் கழிச்சுன்னா இங்கே சதவீதம் 10% வட்டி, அதனால இந்த அமௌண்ட் கிடைக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சர்.
இந்த கொஸ்டினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா குமரவேல் வந்து கடனை வாங்கின அமௌண்ட் 3750. அவருக்கு 2 வருஷம் கழிச்சு வட்டி என்ன வந்திருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு 750. ஸோ மொத்தம் அவர் கட்ட வேண்டிய தொகைன்னு பார்த்தா 4500. இந்த சம்ல கேட்டது அசல் மட்டும்தான். அசலோட மதிப்பு 3750ங்கிறது இந்த கேள்வியோட விடை. அடுத்த கேள்வி போலாம். அடுத்து தனி வட்டியில கேட்கிற 3வது கேள்வி, 5600 ரூபாய் 6% வட்டியில் எவ்வளவு மாறுது அப்படின்னா 6720 ரூபாய். அப்போ வட்டி வீதம் என்னங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் பார்க்க போறோம் அப்படின்னா அதே மாதிரி 100 போட்டுக்கிடுவோம். n இன்ட்டு ஆர், இங்க பி, இங்க எஸ்ஐ. இந்த ஷார்ட்கட்டை வச்சுக்கோங்க. இந்த 100 அப்படியே எழுதிருங்க. அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5600. ஸோ அதான் பிரின்சிபல் அமௌண்ட். வட்டி என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் 6720 ரூபா. நான் போட்ட அமௌண்ட் 5600. இப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இது வந்து கிடைச்ச அமௌண்ட், இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எப்பவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இங்க 0, இங்க ஒரு 2, இங்க ஒரு 1, இங்க ஒரு 1. ஸோ 1120 ரூபா எனக்கு வட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 1120 ரூபாய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதிக்கிறேன். எத்தனை வருஷங்கிறத அவங்க கொடுக்கல. ஸோ n. ஆறுங்கிறது 6% வட்டி. அப்போ 6% வட்டி விதத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல நமக்கு தெரியாததுன்னு பார்த்தா n மட்டும்தான் அன்னோன் லெட்டரா இருக்கு. ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் தி அன்னோன் லெட்டர். அன்னோன் லெட்டர்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம், அன்னோன் வேல்யூ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 0 0 0 0 வெறும் 1 மட்டும் இங்க இருக்கும். இங்க n இன்டூ 6, அப்போ 6n ன்னு வச்சுக்கலாம். 6n-ஐயும் 56-ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ n 656 ஈக்குவல் டு இங்க 1 இன்டூ 1120. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆன்சர் பார்த்தா போதும். இந்த n இங்கிட்ட இருக்கட்டும், 6-ஐயும் 56-ஐயும் எங்கிட்ட கீழே கொண்டு போயிடுவோம். ஸோ இந்த 1120க்கு கீழே 6-ம் 56 இருக்கும். இதை நீங்க நார்மலா கேன்சல் பண்ணி போட்டீங்கன்னா கேபிட்டல் என்னோட வேல்யூ கிடைக்க போகுது. இங்க ஒரு 560 வந்துருச்சு. இங்க 3 இன்டூ 56. இந்த 56-ஐயும் 560-யும் கேன்சல் பண்ணா ஒரு 10 வரும். இப்போ 10/3ங்கிறதா ஃபைனல் ஆன்சர். இது இம்ப்ராப்பர்ல இருக்கு. இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதுவோம். ஸோ 3 இன்டூ 3, 3 இன்டூ 3 9, 9 + 1 10, 10/3. ஸோ 3 1/3 இயர்ஸ்ல இந்த அமௌண்ட் 5600ங்கிற அமௌண்ட் 6720 நம்ம கைக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்த கேள்வி ரொம்ப லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது டிஎன்பிஎஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. ஒரு 46,000 ரூபா நம்ம வாங்கின கடன், ஒரு வருஷம் 9 மாசம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம். திரும்ப போய் நம்ம எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பேங்க்ல கேட்கும்போது அவங்க சொல்ற அமௌண்ட் 52,440 ரூபா கட்ட சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியும். நம்ம வாங்கின அமௌண்ட்டையும் அவங்க கேட்கிற அமௌண்ட்டையும் கழிச்சு பார்த்தா எவ்வளவு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்திருக்கோ அதான் வட்டின்னு தெரிஞ்சிடும். ஆனா வட்டி சதவீதம் எவ்வளவு சதவீதம் வட்டி போட்டிருக்காங்கன்னு தெரியாது. ஒரு 100 ரூபா வாங்குறோம்னா 10% வட்டி அப்படின்னா 10 ரூபா. 100 ரூபாய்க்கு 5% வட்டி அப்படின்னா 5 ரூபா வட்டி. இது ஈஸியா பார்த்துடலாம். ஆனா 46,000 ரூபாய்க்கு நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் 52,440 ரூபா. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, உங்களுக்கு வட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். வட்டி சதவீதம் பார்க்கறதுக்கு நம்ம போன சம் என்ன பண்ணமோ அதே மாதிரி இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். இந்த சம்முக்குரிய வட்டி சதவீதம் என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்மகிட்ட அவங்க சொன்னது வந்து ஒரு வருஷம் 9 மாசம். போன சம ஒரு ஆன்சர் கிடைச்சது 1/3 அப்படின்னு. 1/3 என்ன அர்த்தம்? 1/3 அந்த 3 எப்பவுமே 12 மாத்த ட்ரை பண்ணுங்க. ஸோ 12 போடணும்னா 3 × 4 தான் 12. அப்போ 1 × 4 4. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு வருஷம் 4 மாசம்னு அர்த்தம். ஒரு வருஷம் 4 மாசம். அப்போ ஒரு வருஷம் 9 மாசத்தை எப்படி எழுதலாம்? 1 9/12 எழுதலாம். 9 12க்கும் ஏதாவது காமன் நம்பர் இருந்தா கேன்சல் பண்ணலாம். இப்போ இதை 1 எழுதிக்கோங்க. இது 9/12 அப்படின்னா 3 × 3 3 × 3 9, 4 × 3 12. ஸோ 1/3/4 இயர்ஸ். இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க போய் அந்த கடனை கட்டுறீங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா 52,440 ரூபா. அப்போ நான் என்னன்னா நான் வாங்கின அமௌண்ட்டை வந்து இந்த பிளேஸ்ல எழுதுவேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்க எழுத போறேன். n × r இங்க எழுத போறேன். என்னன்னா இதுதான் நம்பர் ஆஃப் இயர்ஸ்.
1 3/4. 1 3/4 சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 into 4 4, 4 plus 3 1 7/4. இந்த மாதிரி வச்சா தான் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ அமௌண்ட் பேங்க் நம்ம கொடுக்கணும், ஆனால் ஒரிஜினலாக நம்ம எவ்வளோ வாங்கணும். எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க சொல்றாங்கன்னா 52,440 ரூபா. நமக்கு வாங்கின கடன் எவ்வளோன்னா வெறும் 46,000 ரூபா தான். ஸோ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா 6,440 ரூபான்னு வருது. ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ அவங்க கேட்குற கேள்வி வட்டி வீதம் என்ன, அப்போ ஆர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என் வந்து 7/4, ஆறு தெரியாது, ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6,440. இங்கிட்டு பி வேல்யூ 46,000. ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். மிச்சத்தை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே 460 into 7/4 into எக்ஸ். அப்போது 460 into 7/4 into எக்ஸ் நீங்கள் எழுதிக்கிடுவோம். ஈக்குவல் டு அடுத்தது இங்கிட்டு 1 தான், 1 into 6,440. ஸோ இப்போ இதில் இருந்து எக்ஸை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த சம் முடிஞ்சிடும். ஸோ அடுத்து எக்ஸ் எப்படின்னு கண்டுபிடிப்போம். 7/4 அந்த சைடு போச்சுன்னா 4/7 ஆயிரும். 460 மேலே இருக்கு, அங்கிட்டு போனால் கீழே போயிடும். ஸோ பை 460. 1 into 7 7, இதை ஃபுல்லாக அடிச்சிருங்க. 64ல் வந்து 9 into 7 63, ரிமைண்டர் 1 இருக்கும், அதை 14 வச்சுக்கிடுவோம். 2 into 7 14, ரிமைண்டர் 0, அந்த 0 இங்கே போட்டுருங்க. அடுத்து 1 into 4 நேராக இங்கே அடிப்போம். 1 into 4, 1 into 4 ரிமைண்டரில் 2 இருக்கும், 20, 20னா 5 into 4. இது ரெண்டுமே நம்ம 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 2 into 5 10, 3 into 5 15. இதை 5 வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா 1 into 5 5, ரிமைண்டர் 42, 8 5s are 40, ரிமைண்டர் 20 இருக்கும். அதை வந்து 4 5s are 20 போட்டுடலாம். திரும்ப இதையும் கேன்சல் பண்ண முடியும். 1 into 23 23, 8 into 23 184, 8 into 3 இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 8 into 23 184 வரும். ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ்னா வந்து ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 8% தான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு அசல் வந்து 5 வருஷத்துக்கு 10% வட்டி விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா 10,050 ரூபாயா உயருது. அப்போனா நம்மளோட அசல் என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஸோ ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் 5 ஆண்டுக்கு 10,050 உயர்கிறது எனில் அதன் அசலை காண்க. இதே நம்ம ஷார்ட்கட்ல தான் பண்ண போறோம். ஸோ எப்பவுமே 100 போட்டுக்கோங்க. n into r, இங்க p, இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம டைரக்டா வேல்யூ போட முடியாது. ஏன்னா ஒன்று அசல் நம்ம கையில் இருக்கணும், அண்டு டைரக்டாவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், அது ஒன்று. இல்லை அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும், அதாவது எண்டில் வரப்போகிற அமௌண்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் ரெண்டு கையில் இருந்தால் அதை கண்டுபிடிச்சிடலாம். பட் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 100 எழுதிக்கோங்க. என் வேல்யூங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 வருஷம், ஆறுனா 10% வட்டி. அசல் தான் நமக்கு என்ன தெரியல, அதனால எக்ஸ்னு வச்சுக்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நமக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டு, அது வந்து 10,050 ரூபா. அதில் எதை கழிச்சிடணும் அப்படின்னா அசலை கழிச்சிடணும். அசலுங்கிறது இங்கே எக்ஸ், பிரின்சிபல் அமௌண்ட் தான் அசல். ஸோ நம்ம கிடைக்கிற அமௌண்ட்டையும் அசலையும் கழிச்சிட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் நம்ம முக்கியமானது. இப்போ நம்ம எப்பவும் போல பண்ணலாம். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். இது ஆக்சுவலாக வந்து 15 வந்துடும். 5 into 10 50, 50 into x 50x ஈக்குவல் டு இந்த 100 வச்சு இந்த ரெண்டு நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 100 into இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100 50 into 100, அடுத்து 100 into minus x, minus 100 into x. ஸோ minus 100x நான் லெஃப்டில் கொண்டு வரேன். ஏற்கனவே 50x, அது ஒரு 100x, மொத்தம் சேர்ந்தா 150x ஆயிரும். ஏன்னா அது நெகட்டிவ்ல இருக்கு, இங்கிட்ட வந்தா பாசிட்டிவ் ஆயிரும். ஈக்குவல் டு இந்த நம்பர் 10050 into 100 அப்படியே இருக்கட்டும். இப்போ எக்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,050 into 100 பை இந்த 150 கீழே கொண்டு போயிருங்க. இதில் ஒரு 0, இங்கே ஒரு 0 அடி ஆயிரும். இது 2 into 10, இது 3 into 10.
இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணுவோம். 1 × 3 இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 10ல் 3 டைம்ஸ் இருக்கும். 3 × 3 9. அகெயின் 1 மிச்சம், மறுபடியும் 10, 3 × 3 9. ரிமைண்டர் மறுபடியும் 1 இருக்கு, 15 ஆயிரும். ஸோ 5 × 3 15. இந்த 0 எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. நம்ம கிடைச்சிருக்க ஆன்சர் பார்த்தா 3350 × 2 வேற இருக்கு. ஸோ 3350 × 2 அதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 6700. 6700ங்கிறதா பிரின்சிபல் அமௌண்ட். அந்த அமௌண்ட் 5 வருஷம் கழிச்சு நமக்கு கிடைக்கும் போது 10,050 ரூபாய் கிடைக்கும்.